வணக்கம் அண்ட் வெல்கம் டு டிலைட் சினிமாஸ். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஆக்டர் தனுஷ் பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ தனுஷ் நடிச்சிருக்கிற குபேரா படம் வர ஜூன் 20ஆம் தேதி தேட்டர்ஸில் ரிலீஸ் ஆக போகுது. நேற்று ஜூன் 1ஆம் தேதி இந்த படத்துக்கான ஆடியோ லான்ச் சாய்ராம் இன்ஜினியரிங் காலேஜில் நடந்து முடிஞ்சிருக்கு. குபேரா படம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இது ஒரு பொலிட்டிக்கல் த்ரில்லர் ஃபிலிமாக உருவாயிருக்கிற ஒரு படம். அண்ட் இந்த படத்தை பற்றி ஆக்டர் தனுஷ் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த மாதிரியான ஒரு படம் ரொம்ப தேவை, இந்த படம் உங்கள் எல்லாருக்குமே பிடிக்கும் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக பேசியிருக்காரு. அண்ட் அதே மாதிரி இந்த படத்தோட டைரக்டர் சேகர் கமுலா அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, இந்த படத்தில் தனுஷோடைய பெர்ஃபார்மன்ஸ் பயங்கரமா இருக்கும், அவருக்கு இன்னொரு நேஷனல் அவார்டு கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிற மாதிரிலாம் அவர் பேசியிருக்கிறதா சொல்லப்படுது. ஸோ குபேரா படம் ஓவராலா எப்படி இருக்க போது, இந்த படத்தில் தனுஷ் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு, இது எல்லாத்தையுமே சீக்கிரமே நம்ம பார்க்க போறோம். நேத்தி நடந்து முடிஞ்சிருக்கிற குபேரா பட ஆடியோ லான்ச்ல தனுஷோடைய ஸ்பீச் பயங்கர ஃபயரா இருந்திருக்கு. கம்ப்ளீட்டா அவர் என்னென்ன விஷயங்கள்லாம் பேசியிருக்காருங்கிறது இன்னும் கிளியரா தெரியல. ஆனா அவருடைய ஒரு குறிப்பிட்ட ஸ்பீச்சை மட்டும் கட் பண்ணி சோஷியல் மீடியால ஷேர் பண்ணிட்டு வராங்க. ஆக்சுவலா நேத்தி மேடையில் பார்த்தீங்கன்னா தனுஷ் கொஞ்சம் எமோஷனலும் ஆயிருக்காரு. சரி, அப்படி என்ன அவர் பேசியிருக்காரு அப்படின்னு பார்க்கும்போது, என்னை பற்றி நீங்கள் எவ்வளோ வேணால் வதந்திகளை பரப்புங்க, நெகட்டிவிட்டியை ஸ்ப்ரெட் பண்ணுங்க, என் படம் ரிலீஸ்க்கு ஒரு மாதத்துக்கு முன்னாடியிலேருந்தே நெகட்டிவ் கேம்பெயின் ஆரம்பித்து பண்ணுறது என்ன வேணாலுமே பண்ணிக்கோங்க, ஆனால் எனக்கு என்னுடைய கடவுளும் ரசிகர்களும் கூட இருக்கிற வரைக்கும் நான் பாட்டுக்கு என் வேலையை பார்த்துட்டு போயிட்டே இருப்பேன், உங்களால் என்னை எதுவும் பண்ண முடியாதுங்கிற மாதிரி பேசியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் தம்பிங்களா கொஞ்சம் ஓரமாக போய் விளையாடுங்க ராஜா அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. இந்த சர்க்கஸ் காட்டுற வேலைலாம் வேணாம், சும்மா ஒரு 4 வதந்தியை ஸ்ப்ரெட் பண்ணி இவனை காலி பண்ணிடலாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்களால் ஒன்றுமே பண்ண முடியாது, அதை விட முட்டாள்தனம் எதுவுமே கிடையாது, ஒரு செங்கலை கூட உங்களால் ஆட்ட முடியாது அப்படிங்கிற மாதிரி ரொம்ப கோவமாக தான் பேசியிருக்காரு. இவ்வளோ கோவமான ஒரு ரிப்ளை யாருக்காக அப்படின்னு பார்க்கும்போது நிறைய பேர் சொல்கிற விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வேற யாரு, விக்னேஷ் சிவன் நயன்தாரா தான், அவங்களுக்கு கொடுத்த பதிலடியாக தான் இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரி தான் பேசப்படுது. ஆனால் அவங்களுக்கு மட்டும் இல்லை, அவங்களுக்கும் சேர்த்து கொடுத்த ஒரு பதிலடி, ஒரு ரிப்ளையாக தான் இருந்துச்சு. வேற யார் யார் இருக்காங்க அப்படிங்கிறதையுமே நான் சொல்கிறேன். ஸோ விக்னேஷ் சிவன், நயன்தாரா, தனுஷ் இவங்களுடைய இந்த கான்ட்ரவர்சி போன வருஷம் ஆரம்பிச்சது உங்க எல்லாருக்குமே தெரியும். நயன்தாரா பார்த்தீங்கன்னா ஒரு அஃபிஷியல் ஸ்டேட்மெண்ட்டே ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அதில் தனுஷை எந்த அளவுக்கு டேமேஜ் பண்ணியிருந்தாங்க அப்படிங்கிறதுமே நீங்கள் எல்லாரும் பார்த்துருப்பீங்க. லெட்டர் ஆரம்பிக்கும் போதே பார்த்தீங்கன்னா சன் ஆஃப் கஸ்தூரி ராஜா, பிரதர் ஆஃப் செல்வராகவன், இதெல்லாம் தேவையே கிடையாது. ஆனால் அந்த டைம்லேயே வந்த நியூஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னதான் இந்த லெட்டர், இந்த ஸ்டேட்மெண்ட் நயன்தாராவுடைய பேரில் வெளியிடப்பட்டாலும் இதில் இருக்கக்கூடிய வார்த்தைகள் இது எல்லாத்துக்கும் பின்னாடி நயன்தாரா இல்லை விக்னேஷ் சிவன் தான் இருக்காருங்கிற மாதிரி அப்போவே ஒரு டாக் இருந்தது. எது உண்மைலாம் நமக்கு தெரியாது. ஸோ இவங்களுக்குள்ள நடந்த இஷ்யூ அதெல்லாம் ஏற்கனவே உங்க எல்லாருக்கும் நல்லா தெரிஞ்ச ஒரு விஷயம் தான். திரும்ப அதை பற்றி நம்ம பேச தேவையில்ல. இப்போ தனுஷோடைய இந்த ஸ்பீச்சை பார்த்துட்டு நயன்தாராவுக்கு சப்போர்ட் பண்ணுறவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தனுஷ் இப்படி தான் பேசுவார் அப்படிங்கிறதையும் ஏற்கனவே நயன்தாரா அவங்களுடைய ஸ்டேட்மெண்ட்லேயே அவங்க குறிப்பிட்டிருப்பாங்க. நீங்கள் அடுத்து உங்களுடைய ஆடியோ லான்ச்சில் புதுசாக ஒரு கதையை உருவாக்கி பஞ்ச் லைனோட பயங்கரமாக நீங்கள் பேசி உங்கள் ஃபேன்ஸ் கிட்ட கைத்தட்டு வாங்கலாம், ஆனால் மறந்துடாதீங்க கடவுள் பார்த்துக்கிட்டு இருக்காருங்கிற மாதிரி அவங்க ஸ்டேட்மெண்ட்லேயே சொல்லியிருப்பாங்க. அவங்க என்ன சொன்னாங்களோ அதுதான் இப்போ நடந்திருக்கு. அதே மாதிரி தான் தனுஷ் இப்போ அவருடைய ஆடியோ லான்ச்சில் பேசி கைத்தட்டுலாம் வாங்கியிருக்காரு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. நயன்தாராவது டேரெக்டாக தனுஷை தாக்கியே பேசியிருந்தாங்க. ஆனால் தனுஷால் ஏன் அப்படி டேரெக்டாக நயன்தாராவை தாக்கி பேச முடியல, அவர் பொதுவாக தான் பேசியிருக்காரு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் இன்னொரு பக்கம் தனுஷ்க்கு சப்போர்ட் பண்ணுறவங்க எப்படி இதை பார்க்குறாங்க, என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, போன வருஷம் நடந்த இந்த தனுஷ் நயன்தாரா இஷ்யூவில் நயன்தாரா இப்படி ஒரு ஸ்டேட்மெண்ட் ரிலீஸ் பண்ணதுக்கு அப்புறமா தனுஷோ அவருடைய சைட்ல இருந்தோ எந்த ஒரு ரிப்ளையும் வரல. அவங்களும் இந்த மாதிரி எந்த ஒரு ஸ்டேட்மெண்ட்டும் பதிலுக்கு ரிலீஸ் பண்ணல, அமைதியாக தான் இருந்தாங்க. லீகலாக என்ன பண்ணணுமோ அதை பண்ணிட்டு இருந்தாங்க. அதுக்கான விஷயங்களை வெளியிட்டாங்களே தவிர வேற எதுவுமே பேசல. அண்ட் தனுஷ் அவருடைய ஃபேன்ஸ் கிட்ட, ஆடியன்ஸ் கிட்ட இன்ட்ராக்ட் பண்ற ஒரு மீடியமா இருக்கிறது ஆடியோ லான்ச் மட்டும்தான். ஏன்னா முன்ன மாதிரி அவர் இன்டர்வியூஸ்லாம் கொடுக்கறதுல எல்லாத்தையுமே ஸ்டாப் பண்ணிட்டாரு. ஸோ அதனால அவரும் ஒரு மனுஷன் தான், அவருக்குள்ளேயும் நிறைய வழிகள் இருந்திருக்கும். இத்தனை நாள் பொறுமையாக வெயிட் பண்ணவர் இந்த ஆடியோ லான்ச்ல டோட்டலாக பஸ்ட் அவுட் ஆகி பேசிட்டாரு அப்படிங்கிற மாதிரி தனுஷை சப்போர்ட் பண்றவங்க இதை பார்க்குறாங்க. ஸோ விக்னேஷ் சிவன் நயன்தாராவை தாண்டி வேற யாருக்கு இவருடைய இந்த ரிப்ளை பதிலடி அப்படின்னு பார்க்கும்போது நம்ம எல்லாருமே பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம். சினிமா சார்ந்து வரக்கூடிய ஏதாவது ஒரு கான்ட்ரவர்சி இஷ்யூ அப்படின்னாலே ஃபர்ஸ்ட் வரக்கூடிய பேரே தனுஷ் தான். இந்த பிரச்சனையா, இதுக்கு பின்னாடி இவர் தான் இருக்காரு, இவர் தான் காரணம் அப்படின்னு சொல்லி தொடர்ச்சியாக இவர் மேலே பழி போடப்பட்டுக்கிட்டு வருது அப்படிங்கிறத நம்மளால் பார்க்க முடியுது. குறிப்பாக ரிலேஷன்ஷிப்பில் சினிமாவில் ஏதாவது ஒரு ஜோடி பிரிகிறாங்க, விவாகரத்து பண்ணுறாங்க அப்படின்னா அதுக்கு பல காரணங்கள் இருக்கலாம். அது அவங்களுடைய பர்சனல், அதுக்குள்ளே நம்ம போக முடியாது. ஆனால் அப்படி ஒவ்வொரு ஜோடி பிரியும் போதும் பார்த்தீங்கன்னா இதுக்கு பின்னாடி தனுஷ் தான் இருக்காரு, அதுக்கு பின்னாடியே தனுஷ் தான் இருக்காரு, எல்லாத்துக்கும் டி தான் காரணம் அப்படிங்கிற மாதிரி ஒரு டாக் வந்துக்கிட்டே இருக்கு. அது பார்க்கும் போதே வேணும்ட்டே பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி தான் தெரியுது. சில பேர் பார்த்தீங்கன்னா ஃபன்னுக்காகவும் பண்ணிக்கிட்டு
பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இப்போ ரீசெண்டாக ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா ஆக்டர் சுர்வீன் சாவ்லா அவங்க வந்து இப்போ லேட்டஸ்ட்டாக ஒரு இன்டர்வியூ கொடுத்துருக்காங்க. அந்த இன்டர்வியூவில் நிறைய விஷயங்கள் அவங்க ஷேர் பண்ணியிருக்காங்க. அதில் கோலிவுட்டில் அவங்களுக்கு நடந்த ஒரு கசப்பான சம்பவத்தையும் அவங்க ஷேர் பண்ணியிருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது, ஒரு நேஷனல் அவார்டு வாங்கின ஒரு டேரக்டர் அவர் ஒரு படம் எடுக்கிறாரு. அந்த படத்தில் நடிக்கிற ஆக்டரும் நேஷனல் அவார்டு வாங்கின ஒரு ஆக்டர். அந்த படத்துக்கு இவங்கள நடிக்க வந்து கூப்பிட்றாங்க, ஸ்க்ரீன் டெஸ்ட் வந்து பண்ணுறாங்க. ஸோ அந்த டேரக்டருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஹிந்தியும் சுத்தமாக தெரில, இங்கிலீஷும் சுத்தமாக தெரிலங்கிற மாதிரி அவங்க சொல்கிறாங்க. ஸோ அந்த டேரக்டர் வந்து என்கிட்ட தப்பாக அப்ரோச் பண்ணார், எனக்கு புரிஞ்சிருச்சு, நீங்கள் என்கிட்டேருந்து இதுதான் எதிர்பார்க்குறீங்களா அப்படின்னு நான் டேரெக்டாகவே அவர்கிட்ட கேட்டுட்டு என்னால் இப்படிலாம் இருக்க முடியாது பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு நான் அந்த ப்ராஜெக்ட்டை விட்டு வெளியில் வந்துட்டேன் அப்படிங்கிற மாதிரி அவங்க ஒரு ஸ்டேட்மெண்ட்டை வந்து கொடுக்குறாங்க. இந்த ஒரு விஷயத்தை ஸ்ப்ரெட் பண்ணி அந்த நேஷனல் அவார்டு வின்னிங் டேரக்டரும் ஆக்டரும் வேறு யாரும் கிடையாது, வெற்றிமாறனும் தனுஷும் தான் அப்படிங்கிற மாதிரி ஒரு ரூமரை இப்போ ரீசெண்டாக வந்து ஸ்ப்ரெட் பண்ணாங்க. ஸோ இந்த மாதிரி நடக்கிற எல்லா விஷயத்துக்கும் பின்னாடி தனுஷ் தான் இருக்காரு, அவர் தான் காரணம்னு சொல்லி அவருடைய பேரை ஒவ்வொரு தடையும் இழுத்து விடுறவங்க எல்லாருக்கும் சேர்த்து தான் ஒரு ரிப்ளை வந்து இவர் கொடுத்துருக்காரு. ஆக்சுவலாக குபேரா ஆடியோ லான்ச்லேயே வந்து பார்த்தீங்கன்னா ஏஐ மூலிமா தனுஷை வச்சு ஒரு வீடியோ கிரியேட் பண்ணி இந்த கேள்வியை அவர்கிட்டயே கேட்டிருக்காங்க. எல்லா பிரச்சனைக்கும் உங்களுடைய பேரையே இழுத்து விடுறாங்களே, இதை நீங்கள் எப்படி சமாளிக்கிறீங்க அப்படின்னு. எப்படி சமாளிக்கிறேன் அப்படிங்கிறதுக்கான பதிலாக தனுஷ் வந்து அவருடைய ரசிகர்களை வந்து கை காமிச்சிருக்காரு. அண்ட் இதெல்லாம் தாண்டி ஒரு டைமில் தனுஷ்க்கு வந்து ரெட் கார்டு இஷ்யூ இருந்துச்சு, உங்க எல்லாருக்கும் தெரியும். அப்பவும் அந்த டைமில் அவரை பற்றி ஒரு சில விஷயங்கள்லாம் வந்து பேசப்பட்டுச்சு. ஸோ எல்லாத்துக்கும் சேர்த்து பொதுவான ஒரு கோவமான ஒரு ரிப்ளையை தான் இந்த மேடையில் வந்து அவர் கொடுத்துருக்காரு. அதனால தான் அது பொதுவாக கொடுத்துருக்காரு. ஒருத்தராக இருந்தால் ஒருத்தருக்கு மட்டும் பதில் சொல்லியிருக்கலாம், நிறைய பேர் இருக்கிறதுனால எல்லாத்துக்கும் சேர்த்து வச்சு ஒரு பதில் கொடுத்துட்டாரு. ஸோ அடுத்து நம்ம பார்க்க போகிறது இந்த குபேரா ஆடியோ லான்ச்சில் தனுஷ் வந்து ஒரு முக்கியமான அப்டேட் கொடுத்துருக்காரு. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வடச்சென்னை 2. இதுக்கு முன்னாடி வரைக்கும் இவருடைய ஒவ்வொரு பட ஆடியோ லான்ச்சிலுமே ஆடியன்ஸ் வந்து வடச்சென்னை 2 எப்போ அப்படிங்கிற கேள்வியை தொடர்ச்சியாக கேட்டுக்கிட்டே வந்தாங்க. தனுஷும் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வரும், ஆனால் எப்போ வரும்லாம் தெரியாது, வருங்கிற மாதிரி தான் சொல்லிக்கிட்டே வந்தார். ஆனால் இந்த தடவை என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அடுத்த வருஷம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. 2018 வடச்சென்னை 2 எப்போங்கிற கேள்வி நீங்கள் கேட்டுக்கிட்டே இருக்கீங்க. ஸோ அதனால் இப்போ சொல்கிறேன் அடுத்த வருஷம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. அந்த பதில் ஃபேன்ஸ் எல்லாருக்குமே வந்து பயங்கர ஹாப்பியான ஒரு பதிலாக அமைஞ்சிருக்கு. ஏன்னா வடச்சென்னை 2 வந்து மோஸ்ட் எக்ஸ்பெக்டட் சீக்வல், எப்படா இந்த படம் எடுப்பாங்க, படம் வரும் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு எல்லார் மத்தியிலுமே வந்து இருக்கு. சரி, இந்த பார்ட் 2 உருவாகிறதுக்கு ஏன் இவ்வளோ பெரிய டிலே அப்படின்னு பார்க்கும்போது அதுக்கு ஒரு பக்கம் தனுஷ் அண்ட் வெற்றிமாறன் இவங்களுடைய கமிட்மெண்ட்ஸ் அப்படிங்கிறது உண்மையாக இருந்தாலும் இன்னொரு ஒரு உண்மை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வடச்சென்னை படம் வந்தப்போ உங்கள் எல்லாருக்கும் ஞாபகம் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன், ஒரு கான்ட்ரவர்சியும் கிரியேட் ஆச்சு. வடச்சென்னை படத்தில் வடச்சென்னை மக்களை வந்து நீங்கள் ரொம்ப மோசமாக காமிச்சிருக்கீங்க, இப்படிலாம் நீங்கள் காட்டக்கூடாது, வடச்சென்னை 2லாம் வரக்கூடாது அப்படிங்கிற மாதிரியுமே பிரச்சனை நடந்தது. ஸோ அதில் வெற்றிமாறன் வந்து கொஞ்சம் அப்செட் ஆயிட்டாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லப்பட்டுச்சு. அதனால தான் அடுத்து உடனே வடச்சென்னை 2 எடுக்கிறதுக்கு ஒரு பெரிய ஆர்வம் அவர் காட்டலை அப்படிங்கிற மாதிரி ஒரு நியூஸ் அந்த டைமில் வந்தது. அதனால தான் ஏற்கனவே அவர் எடுத்து வச்சிருக்கிற ஃபுல் படமாகவே ரெடியாக இருக்கிற ராஜன் வகேரா, அதை பற்றி சந்தோஷ் நாராயணன் கூட ஒரு இடத்துல சொல்லியிருப்பார், அந்த படம் செம்மையாக இருக்குது, தயவு செஞ்சு அவரை ரிலீஸ் பண்ண சொல்லுங்கள் அப்படின்னு. அதையும் ரிலீஸ் பண்ணாமல் வச்சிருக்கிறதுக்கு இதுவும் ஒரு முக்கிய காரணம் அப்படிங்கிற மாதிரி ஒரு நியூஸ் இருக்குது. பட் இப்போது இத்தனை வருஷமாக மக்களுடைய லவ் அண்ட் சப்போர்ட், அந்த படம் வரணும் வரணும் எப்போ வரும்னு கேட்டுக்கிட்டே இருக்கிறதுனால மேபி இப்போ வந்து சரி ஓகே அடுத்த வருஷம் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு பிளான்குள்ளே வந்திருக்காங்க போல. நம்மளுடைய அப்டேட்ஸ் வீடியோஸை கண்டினியூஸாக ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நம்ம ஒரு நியூஸ் வந்து சொல்லியிருந்தோம், வெற்றிமாறன் வந்து வாடிவாசல் எடுத்து முடிச்சுட்டு அடுத்து தனுஷ் கூட ஒரு படம் ஒர்க் பண்ண போகிறாரு, வேல்ஸ்க்கு இந்த படம் பண்ணி கொடுக்குறதா அவரே ஒரு மேடையில் சொல்லியிருந்தார் அப்படின்னு. ஆக்சுவலாக அந்த ப்ராஜெக்ட் வந்து ஃபஸ்ட்டு விடுதலை ப்ரொடியூசர் RS இன்ஃபோடெயின்மெண்ட்டுக்கு இவங்க பண்ணி கொடுக்க வேண்டிய ஒரு படம். அந்த ப்ராஜெக்ட் தான் அங்கேருந்து வேல்ஸ்க்கு வந்து கை மாறி இருக்கு அப்படிங்கிறது அப்போவே கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. ஆனால் இப்போ வேல்ஸ்க்கு இவங்க பண்ண போகிற படம் வந்து வடச்சென்னை 2வா இல்லை புது படமா என்னங்கிறது கிளியராக தெரியாமல் இருந்தது. இப்போ இந்த குபேரா ஆடியோ லான்ச் மூலிமா அது வடச்சென்னை 2 அப்படிங்கிறது ஓரளவுக்கு கன்ஃபார்ம் ஆயிருக்கு. ஏன்னா வடச்சென்னையோடைய ப்ரொடியூசர் வேற யாரும் கிடையாது, தனுஷ் தான். ஸோ பார்ட் 2வும் அவர் தான் வந்து எடுக்கிற மாதிரி இருக்கும். அவர் வந்து அவரே எடுக்காம இப்போ வேல்ஸ்க்கு அந்த ப்ராஜெக்டை வந்து கைமாற்றி விட்டுருக்காரு. ஆக்சுவலாக இதே மாதிரி தான் கர்ணன் படத்துக்கு அப்புறமா தனுஷ் மாரி செல்வராஜ் காம்போல ஒரு ப்ராஜெக்டை முன்னாடியே அனௌன்ஸ் பண்ணாங்க, ஒண்டர் பார் தயாரிக்க போகிறதா சொல்லி. அந்த ப்ராஜெக்டை தான் தனுஷ் வந்து ஒண்டர் பார்லேருந்து வேல்ஸ்க்கு வந்து கைமாற்றி விட்டாரு. அதே மாதிரி தான் இப்போ இந்த படத்தையும் விட்டுருக்காருன்னு நினைக்கிறேன். ஸோ அடுத்த வருஷம் அன்புவின் எழுச்சி ஆரம்பிக்க போகிறாங்க, எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத பொறுமையாக வெயிட் பண்ணி நம்ம பார்க்கலாம். ஸோ ஒரு பக்கம் தனுஷோடைய இந்த கான்ட்ரவர்சி, அதுக்கு அவர் கொடுத்த பதில், இதெல்லாம் தாண்டி வடச்சென்னை 2 அப்டேட் ஃபேன்ஸுக்கு சூப்பரான ஒரு அப்டேட்டாக அமைஞ்சிருக்கு. அது மட்டும் இல்லாமல் தனுஷோடைய ஒரு ஹாப்பி மூமெண்ட் இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா தனுஷும் அவருடைய முன்னாள் மனைவியான ஐஸ்வர்யா இவங்க 2 பேரும் அவங்களுடைய பையனுடைய கிராஜுவேஷன் செரிமனியை ஒன்றா அட்டன் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த ஃபோட்டோஸ் கிளிப்ஸ் எல்லாமே சோஷியல் மீடியாவில் ஷேர் ஆகிட்டு இருக்கு. அதை பார்க்கும்போதும் ஒன்றா ஒரு ஃபேமிலியாக இவங்க இருக்கிறத பார்க்கும்போது ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. ஃபேன்ஸாக இருக்கட்டும் எல்லாருமே ரொம்ப ஹாப்பியாக வந்து ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ நீங்கள் தனுஷோடைய ஸ்பீச்சை பற்றி, அவர் எப்போவுமே சுற்றிட்டு இருக்கிற கான்ட்ரவர்சி பற்றி, வடச்சென்னை 2 படத்தை பற்றி உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கிறத இந்த வீடியோடைய கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள்.